வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கேழ்வரகுடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் தொடர்ந்து கேழ்வரகு உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியம். கேழ்வரகுல கால்சியம், இரும்புச்சத்து, பொட்டாசியம் போன்ற முக்கிய ஊட்டச்சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது. இந்த கேழ்வரகுல அதிக அளவு கால்சியம் சத்து இருக்கிறதால இது எலும்புகள் மற்றும் பற்களை வலுவாக வைத்திருக்கிறதுக்கான ஒரு சிறந்த உணவாக உங்களுக்கு இருக்கும். கேழ்வரகுல இருக்கக்கூடிய நியாசின், தயாமின், ரிஃபோஃப்ளோவின், அப்புறம் பி விட்டமின் சத்துக்கள் எல்லாமே உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பல நோய்களை குணப்படுத்துது. கேழ்வரகு என்னென்ன மாதிரியான நோய்களை உங்களுக்கு குணப்படுத்தி என்னென்ன விதமான நோய்களை வராமல் தடுக்குது அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கேழ்வரகுல நார்சத்து அதிகமாக இருக்கிறதால இது செரிமானத்திற்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். கேழ்வரகுல கரையக்கூடிய மற்றும் கரையாத நார்சத்துக்களான சிறந்த மூலங்கள் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் உள்ளடக்கம் வந்து இருக்கிறதால இந்த கேழ்வரகு செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கும். ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் நிறைவான ஒரு உணவை சாப்பிட்டு முடித்தவங்களுக்கான ஒரு ஃபீலை தர்றதால இது எடை நிர்வாகத்திற்கும் நன்மை பயக்கும். நீரிழிவு நோயை நிர்வகிக்கிறது கேழ்வரகு மக்களே. இப்போ கேழ்வரகுல அதிக நார்சத்தும் அதனுடைய குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸும் இருக்கிறதால நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்த ஒரு தேர்வாக அமையுது. கேழ்வரகு உட்கொள்வது ரத்த சர்க்கரையினுடைய அளவை உறுதிப்படுத்துறதுக்கும் இன்சுலினுடைய உணர்திறனை மேம்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் கேழ்வரகுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நார்சத்து இதய ஆரோக்கியத்திற்கும் பங்களிக்குது. இந்த கேழ்வரகு கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு மற்றும் தமனிகளில் பிளேக் உருவாக தடுக்கிறது மூலமாக இதய நோய்களினுடைய அபாயத்தையும் குறைக்குது. எடையை நிர்வகிக்கும் கேழ்வரகு. கேழ்வரகுல நார்சத்து மற்றும் புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதால பசியை கட்டுப்படுத்தி நிறைவான ஒரு சாப்பிட்டு முடிச்ச உணவுகளை எடுத்துக்கொண்ட ஒரு ஃபீலை உங்களுக்கு தரதால அதிகமாக உணவுகளை சாப்பிட்டு உங்களுடைய உடல் எடையை நீங்கள் இன்னும் வந்து அதிகப்படுத்திக்க மாட்டீங்க. அதே போல் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடல் எடையை நீங்கள் குறைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கேழ்வரகு அப்பப்போ உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. இது ஒட்டுமொத்த கலோரி உட்கொள்ளலை வந்து குறைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும் கேழ்வரகு. கேழ்வரகுல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ இந்த கேழ்வரகுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செல் பரவலை வந்து எதிர்த்து போராடுறதுக்கும் பல்வேறு நோய்களிலிருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கும் கேழ்வரகு உதவிகரமாக இருக்கும். குழந்தைகளுக்கான ஒரு சிறந்த உணவாக கேழ்வரகு இன்றளவும் விளங்கி வருகிறது. இப்போ கேழ்வரகுல வந்து எளிதில் செரிமானம் மற்றும் ஊட்டச்சத்து அடர்த்தி காரணமாக குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேழ்வரகு கொடுக்கிறது அவங்களுடைய ஊட்டச்சத்து அதிகரித்து அவங்களுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக கேழ்வரகு விளங்கும். தோல் ஆரோக்கியத்திற்கு ஆதரவு அளிக்கிறது இந்த கேழ்வரகு மக்களே. அப்போ உங்களுடைய ஸ்கின்னெல்லாம் நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் கேழ்வரகு எடுத்துக்கொள்ளும் போது. கேழ்வரகுல இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் மற்றும் ஆக்சிஜன் ஏற்றங்கள் ஆரோக்கியமான மற்றும் பொலிவான சருமத்திற்கு பங்களிப்பு செய்யும். உங்களுடைய உணவுல நீங்க கேழ்வரகு சேர்க்கிறது தோல் பிரச்சனைகள் மற்றும் வயதான அறிகுறிகளை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். நீங்க உங்களுடைய ஏஜ் வெளியே சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்க எங்காக இருப்பீங்க. உடல் சுறுசுறுப்புலையும் நீங்க வந்து எங்காக தெரிவிங்க. அதே போல உங்களுடைய தோல் சுருக்கங்கள்லாம் எதுவும் இல்லாம ஆரோக்கியமாக இருப்பீங்க. உங்களுடைய ஏஜ் சொன்னா அதனாலதான் யாரும் நம்ப மாட்டாங்க. ஊட்டச்சத்து வகை அதிகமாக கேழ்வரகுல நிறைஞ்சிருக்கு. இப்போ கேழ்வரகுல வந்து நீங்க கேழ்வரகு மாவு மாதிரி சாப்பிடலாம், கேழ்வரகு கஞ்சியாக செஞ்சு சாப்பிடலாம், கேழ்வரகு ரொட்டி, கேழ்வரகு தோசை அப்படின்னு பல்வேறு வடிவங்களில் இந்த கேழ்வரகு நீங்கள் உட்கொள்ளலாம். இப்போ கூட மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கேழ்வரகுல இருந்து கிடைக்கக்கூடிய நிறைய உணவுப் பொருட்கள் இருக்குது. குறிப்பாக கேழ்வரகு பிஸ்கெட் கூட இருக்குது. இப்போ சுடப்பட்ட பொருட்களான அடிப்படையாக கூட இந்த கேழ்வரகு உங்களுக்கு வந்து இருக்குது. இப்போ இந்த மாதிரி நிறைய வகைகளில் நீங்கள் இந்த கேழ்வரகை எடுத்துக்கொள்ளும் போது நிறைய ஊட்டச்சத்துக்கள் கேழ்வரகு வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்க ஆரம்பிக்கும். கேழ்வரகு உங்களுடைய ஆரோக்கியத்தை கணிசமான அளவு மேம்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்கு. உங்களுடைய ரத்த சர்க்கரையினுடைய அளவை சீராக வைக்கிறதுக்கு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னாலும், இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னாலும், செரிமானத்திற்கு உதவ விரும்பணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும், அல்லது நிறைய மருத்துவமைகளை பெற்று உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சாலும் தொடர்ந்து கேழ்வரகு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவுகளை மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.